வணக்கம் மக்களே, இன்றைக்கி புத்தாண்டுக்காக ஒரு விதமான ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். பாயாசமாகவும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லையா கீரா கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு சில்லுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீர் ரெசிபியாகவே செஞ்சுக்குங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தண்ணி இதிலேயே ஆட் பண்ணி வேக வச்சிங்கனாலே போதுங்க. இது கொஞ்சம் லேட்டாகவே, அதாவது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கவே இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க தேவைப்பட்டால். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திராட்சை, கருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சை திராட்சையை கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த பன்னீர் திராட்சை இருக்கவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் 2 திராட்சையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மாம்பழம் கிடைச்சா கூட ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேங்க. பாதாம், பிஸ்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸும் கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 தேங்காய், அதாவது ஒரு தேங்காவை எடுத்து 2 பீஸ் வரும் இல்லைங்களா, அதை ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துட்டேன் நான். இப்போ அதனோட ஜூஸை தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிக்கிங்க. தேங்காய் பால் எடுத்து தாங்க இதை நம்ம வைக்க போகிறோம். எப்பயுமே பசும்பாலோ இல்லை பேக்கெட் பால்லாம் எடுப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இதில் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாய்ப்புண், வயிற்புண் இருக்கவங்களுக்குலாம் இதை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாத வெயில் காலத்தில் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அல்சர் இருக்கவங்க கூட இதை எடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்வீட் இது. அப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகரை தவிர்க்கிறது நல்லது தான். பட் இன்றைக்கி என்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லாததுனால அதை ஆட் பண்ணிட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. பூசணி விதையை ஆட் பண்ணலாம், சப்ஜா சீட் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் கீரா இருந்தால் மட்டும் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் பாயாசமாக செய்கிறீங்கன்னா நீங்கள் நெய்யில் தாளித்து அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இந்த எல்லாம் கொதிச்சிட்ட பிறகு அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். ஜாக் ஃப்ரூட் ஆட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெட் பனானா இருக்குது இல்லைங்களா, அந்த பனானாவை கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர்ஸ்க்காக சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் சேமியா ஆட் பண்ணிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் ஐஸ்கிரீம்லாம் கேட்பாங்க, ஜூஸ்லாம் கேட்பாங்க. வித்தியாசமாக இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சேமியாவும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டக்கராக இருக்குங்க. கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.